யாருக்கு அது மொபைலில் சார்ஜ் நிற்கலையா? அடிக்கடி சார்ஜ் இல்லாமல் உங்கள் மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகுதா? யாராவது சார்ஜ் போட்டுத்தாங்களேன்னு வீடு வீடாக போகிறீங்களா? உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வு தான் இந்த பவர் பேங்க். யார்கிட்டையும் சார்ஜ் வாங்க வேண்டாம், சார்ஜ் ஏற்றுறதுக்கு பிச்சையும் எடுக்க வேண்டாம். இந்த பவர் பேங்க் மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் கையில் வச்சு ஈஸியாக உங்கள் மொபைலை சார்ஜ் பண்ண முடியும். ஏண்டி சின்ன பொண்ணு ஒருத்தி கேட்டு இத்தனை போனு? அம்மம்மா இவ்வளவு போன வச்சு நீ என்னடி பண்ண போற? ஐயோ நயன்தாராக்கா, இதெல்லாம் எனக்கு கிடையாது. வேற யாருக்கு வியாபாரம் பார்க்க தானே வச்சிருப்ப. அன்னைக்கு வாங்கின போன்ல சார்ஜே நிக்கலட்டி, அதுக்குள்ளார இன்னொரு போனை விக்கிறதுக்கு தூக்கிட்டு வந்துட்டான். ஆமா, அன்னைக்கு சின்ன பொண்ணுகிட்ட வாங்கின போன்ல உனக்கு சார்ஜ் நிக்குதா? ஐயோ அக்கா, அதை ஏன் கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் நல்லா தான் இருக்கும் சார்ஜ். அதே இது பக்கத்து ஊர்ல போய் பஸ் இறங்கிட்டு போன பார்த்தோம்னா சார்ஜே இருக்காதுக்கா. இது என்னங்கடி அநியாயமா இருக்கு? நீ நல்லா சார்ஜ் போடாம வீட்டுல 2% எடுத்துட்டு போயிருப்ப. சரி, அவளை சொல்ற, என் போனும் அந்த மாதிரி தாண்டி இருக்கு. உங்களுக்கு மட்டும் என்ன தனித்தனியாக சொல்ல முடியும்? அதே மாதிரி தான் நானும் இப்படித்தான் 100% சார்ஜ் இருக்கான்னு செக் பண்ணி தான் கொண்டு போனேன். 5 நிமிஷம் பஸ்ல போயிட்டு வந்தா சார்ஜ் எல்லாம் எங்கேயோ காணாம போகுதுடி. என்னக்கா இது? நான் இன்னைக்குள்ள வியாபாரத்தை பாப்பேனா அன்னைக்குள்ள வியாபாரத்தை பாப்பேனா? நீங்க எப்படி என்ன டென்ஷன் ஆக்குறீங்க? முதல்ல வித்த போனே கிழிஞ்சது போல இருக்கான், இதை இன்னொரு போன வரையா? எல்லாருமே பஸ்ல போனாதான் சார்ஜ் இறங்குதுன்னு சொல்றீங்க. அப்போ அந்த பஸ்ல தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. எனக்கு என்னமோ நீங்க இறங்குற ஸ்டாப்புக்கு முந்தின ஸ்டாப்ல உங்க சார்ஜ் எல்லாம் இறங்கி போகுதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கடி உங்க கதை. நாங்க ஒரு இடத்துல இறங்குறோமா, எங்க மொபைலோட சார்ஜ் இன்னொரு இடத்துல இறங்குறான். பின்ன என்னக்கா, இறங்கும்போது இருந்த சார்ஜ் இறங்கும்போது இல்லைன்னா அது வேற ஸ்டாப்ல தெரியாம இறங்கியிருக்கும். சின்ன பொண்ணு, நீ சரியான ஃப்ராடடி. நான் 1ஆம் நம்பர் ஃப்ராடுன்னு ஊருக்கே தெரியும். ஆனா இவளுக்கு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க போல. இப்போ உங்க எல்லாத்தோட பிரச்சனை என்ன? உங்க போன்ல சார்ஜ் நிக்க மாட்டேங்கி, அதானே? ஆமாண்டி ஆமா. அடுத்த ஸ்டாப்ல இறங்கணும்னே திரும்பவும் எங்கேயாவது ஒரு கடையில போய் சார்ஜ் ஏற்ற வேண்டியிருக்கு. அப்படி இல்லைன்னா மொபைல் மொத்தமே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. போனை ஈஸியா ஹேண்ட்பேக்ல போட்டு எடுத்துட்டு போக முடியும். ஏன் சார்ஜ் ஏற கூட ஈஸியா ஹேண்ட்பேக்ல எடுத்து போட்டு போயிடுறாண்டி. ஆனா இந்த சார்ஜ் எப்படிடி எடுத்துட்டு போறது? என்ன ராணியக்கா பேசுறீங்க? சார்ஜ் எடுத்துட்டு போக முடியாதுன்னு யாரு சொன்னா? ஈஸியா சார்ஜை கூட ஹேண்ட்பேக்ல போட்டு எடுத்துட்டு போக முடியுமே. ராணியக்கா, இவளை பாத்தீங்களாக்கா? நம்மள பார்த்தா கேன கிறுக்கின்னு நினைக்கிறாளாக்கா? சரியா சொன்னட்டி. ஓட்ட போனை வித்தது இல்லாம எப்படி நகை எகத்தாளமா பேசுற பத்தியா? பாத்தீங்களாக்கா இவளுக்கு திமிர. எப்படிதான் சார்ஜ் எடுத்துட்டு போக முடியும்னு சொல்றான்னு கேப்பமே. ஏண்டி சின்ன பொண்ணு, நீ வாயை திறந்தா புழுகி தள்ளுவங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக அந்த புழுக ஆகாச புழுகெல்லாம் புழுகாதட்டி. எக்கா சும்மா போய் சொல்லுவேன்க்கா. அதுக்காக வியாபார விஷயத்துல எல்லாம் போய் சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே நீங்க சார்ஜை பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போக முடியும்க்கா. அப்ப சரிடி, சார்ஜ் ஈஸியா பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போனோம்னா எங்க வேணாலும் போனுக்கு சார்ஜ் ஏத்திக்கலாம். அதானே ஏண்டி? அவதான் லூசு சொல்றானா, நீ வேற சார்ஜ் ஏத்திக்கலான்ட்டு. இதுக்கு சிங்கி அடிக்க நயன்தாராக்கா வேற. அதானே. என்ன நயன்தாராக்கா, அதுக்குனாலும் அதானே இதுக்குனாலும் அதானேவா? சரிடி, எப்படிதான் சார்ஜ் ஏத்திக்கு பாக்கெட்ல போட்டு போன்னு சொல்றேன்னு பாப்பமே. அதுக்கு முன்னாடி இந்த போன் எல்லாம் வித்த மூக்குலே குத்துவேன். எக்கா அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதெல்லாம் முதல்ல போனே இல்ல. பாக்குறதுக்கு போன் ஆட்டம் தானடி இருக்கு. ஆமா, எல்லா கலர்லயுமே இப்ப போன் இருக்கதான் செய்யுது. அதானே. பாரு பாரு, நல்லா பாரு, பையாஸ்கோப்பு படத்தை பாரு. இத பாக்கும்போது எப்படி தெரியுது? போனோட பின்பக்கம் மாதிரி தெரியுது. இத பார்த்தா எப்படி தெரியுது? என்னடி இது, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க. சார்ஜ் போடுற ஹோல் மட்டும் தானடி இருக்கு. என்ன அதெல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கு? இப்ப தெரியுதாக்கா, இது வெறும் போனே கிடையாது. ஆனா இத வச்சு நீங்க போனை யூஸ் பண்ண முடியும். டிவிக்கு ரிமோட் மாதிரி போனுக்கு மட்டும் இப்ப ரிமோட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா இதுல ஒரு பட்டன் கூட இல்லையே. பாப்பாத்தி, நீ ஒரு மங்குனி அமைச்சர்னு மணிக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கிட்டே இரு. ஏண்டி பட்டன் இல்லன்னு கேட்டது ஒரு குத்தமாட்டி? இத மொபைலோட சேர்த்து யூஸ் பண்ண முடியுமே தவிர இது ஒரு மொபைல் ரிமோட் கிடையாது. அட லூசி, இது என்னதுன்னா ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கோம், சொல்லவே மாட்றியே. இதுதான் உங்க பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு. ஒரு போனுக்கு பதிலா இன்னொரு போன் வாங்க சொல்றியோ? அதுவும் ஸ்கிரீன் இல்லாத போனு. ராணியக்கா எப்பவுமே லூஸ் மாதிரி பேசக்கூடாதுக்கா. நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க வண்டி வண்டியா கதை பேசுங்க. உன்னை பத்தி தெரியாதடி, பேச விட்டாதான் நீ பேசி பேசி எங்களை ஏமாத்தி வித்துட்டு போயிருவிய. ஆஹா, நல்லா சரியாத்தான் புரிஞ்சு வச்சிருக்கா. அது இல்லட்டி, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க 3 பேர் தான் சொன்னீங்க என் போன்ல சார்ஜ் இல்ல நிக்க மாட்டேங்குங்களா? ஆமா, உன்கிட்ட வாங்கின ஓட்ட போனுன்னு சொன்னோம். இந்த போன் எல்லாம் கொண்டுட்டு எங்கேயும் வெளியூர் போக முடியுமாட்டி? விளங்கிரும் வெள்ளிக்கிழமை சந்தை, சார்ஜே இல்ல. ஏக்கா இப்ப நான் விக்கிற பொருளை மட்டும் நீங்க வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்க கன்னியாகுமரியில சார்ஜ் போட்டீங்கன்னா உங்க போனை அடுத்து காஷ்மீர் போற வரைக்கும் இடையில எங்கேயுமே யார் வீட்லயுமே சார்ஜுக்கு போய் பிளக் பாயிண்ட் கிட்ட நிக்கவே வேண்டாம்க்கா. அடியா தேடி அப்படி என்னடி பொருளை வியாபாரம் பார்க்க? பவர் பேங்க். அது என்னடி பேங்க்? பவர் பேங்க், பணம் போடுற பேங்க் தெரியும், ஏன் பிளட் பேங்க் கூட தெரியும். இவளுக்கு அப்படியே எல்லா கேஜெட்டும் தெரிஞ்சிட்ட மாதிரி தான். பவர் பேங்க் பத்தி உங்களுக்கு தெரியாதா? பவர் பேங்க்னா என்னன்னா, இப்போ நார்மலா நாம பணத்தை கொண்டு ஒரு பேங்க்ல சேர்த்து வைக்கிறோமா, அதுக்கப்புறம் எனக்கு தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கமா, அதே மாதிரி தான் இந்த பவர் பேங்கும். இப்போ இதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சார்ஜ் எல்லாம் நிறைய வீட்டுல ஏற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா எங்கேயும் வெளியூர் போகும்போது இந்த பவர் பேங்கையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடணும். எப்போ உங்க மொபைல்ல சார்ஜுக்கு குறையுதோ உடனே நீங்க இந்த பவர் பேங்கையும் மொபைலையும் கனெக்ட் பண்ணிட்டா போதும். பவர் பேங்க்ல இருக்க சார்ஜ் எல்லாம் உங்க மொபைலுக்கு வந்துடும். ஓஹோ, இது வேறயா? அடியே ஃப்ராடு, யாருக்கு தேடி பீலா விடுற? அத்தா பெரிய மொபைலே சார்ஜ் ரொம்ப நேரம் நிக்க மாட்டேங்க. இத்தனையோடி பவர் பேங்க்ல எப்படி நிக்கும்? அடியே குறுகட்ட குப்பாயி, அந்த காலத்துல படம் போடுற கேசட் எத்தா பெருசா இருந்துச்சு, இப்பெல்லாம் சின்ன பென்ட்ரைவ்ல எத்தனோடி படத்தை ஏத்தி வச்சுக்கிறோம். அதுவும் சரிதான். இப்ப என்னதாண்டி சொல்ல வர? ஏக்கா, இந்த பவர் பேங்க் ஃபுல்லா வரைக்கும் நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்க போனாலும் உங்க சார்ஜ் நிக்கவே நிக்காது. ஆனா பாக்குறதுக்கு இத்தனை காண்ட இருக்குடி, இதுக்குள்ள எப்படி சார்ஜ் நிக்கும்னா என்னால திரும்பவும் நம்ப முடியல. இங்க இரு பாப்பாத்தி, நீ நம்புனா நம்பு, நம்பலாட்டி போ. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல, அவங்க வாங்குறதையாவது கெடுக்காத. அதானே எக்கா, சின்ன பொண்ணு சரியான ஃப்ராடுன்னு சொல்லவே நம்ப மாட்டீங்களாக்கா? இப்ப பாத்தீங்கன்னா அவளே ஓட்டலா டெலிபோன் நம்ம கிட்ட முத நாள் கொண்டாந்து வித்துட்டாக்கா. அடுத்த 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இப்ப பவர் பேங்க் கொண்டாந்து விக்கிறாக்கா. எப்படி ஐடியா? இவ இத விக்கணுங்கிறதுக்கு வேண்டிதாக்கா அத முதல்ல நம்ம கிட்ட வித்துருக்கா. ஏன் சின்ன பொண்ணு, முதல்ல சார்ஜ் நிக்காத போன இந்த பவர் பேங்க் விக்கிறதுக்காக தான் எங்க கிட்ட வித்தியோ? அடியா தேடி, எப்படி இவ்வளவு கரெக்டா உண்மையை கண்டுபிடிச்சிட்டாளுங்க? என்னண்ணா இந்த அக்கா என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நரம்பில்லாத நாக்கு நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா அதெல்லாம் உண்மையாயிருமா? ரெண்டு ராணி அக்கா பாத்துக்கிட்டே இருக்கீங்க. சேச்சே, சின்ன பொண்ணெல்லாம் அப்படி ஃப்ராடுத்தனம் பண்ண மாட்டா, அவ ரொம்ப நல்லவ. ராணி அக்கா, உங்க மண்டைக்கு மேல இவ்வளவு கொண்டு இருக்கே, மண்டைக்குள்ள ஏங்க ஒண்ணுமே இல்ல? ஏன்டி வர வர உனக்கு வாய் கொழுப்பு கூடி போச்சு. உனக்கு வேணா பவர் பேங்க் வாங்க, இல்லன்னு இடத்த காலி பண்ணி என் உயிரை குறைக்காத. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஆமா சின்ன பொண்ணு, எங்கள மாதிரி ஆவாத போன் வச்சிருக்கவங்க தானே இத வாங்குவாங்க. அப்போ நிறைய பேர் நல்ல போன்ல வச்சிருப்பாங்க. இப்போ லாங் டிராவல் போறவங்க எல்லாம் அங்கங்க சார்ஜ் போட முடியாதுன்னா நம்ம இந்த பவர் பேங்க்ல சார்ஜ் ஏத்தி கையில கொண்டு போயிடலாம். அது இல்லாம காட்டுக்கு ட்ரெக்கிங் போறவங்க எல்லாம் இந்த பவர் பேங்க் தான் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி கரண்ட் கட்டார நேரம் நம்மளால சார்ஜ் போட முடியாதுல, அப்ப கூட இந்த நம்ம பவர் பேங்கை யூஸ் பண்ணி சார்ஜ் ஏத்திக்கலாம். அதுக்கப்புறமா சார்ஜ் ஏத்துறதுக்காக வீட்டுல 10 நிமிஷம் 5 நிமிஷம் வெயிட் பண்ண தேவையில்லை. நார்மலா நம்ம வீட்டுல இருக்கும்போது பவர் பேங்கை சார்ஜ் போட்டுட்டு மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது வெளியில போகும்போது நம்ம ஈஸியா நம்ம பேக்கெட்ல போட்டு இந்த பவர் பேங்கை மொபைலும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம டிராவல் பண்ணும்போதே நம்ம மொபைல் வந்து சார்ஜ் ஆயிட்டே இருக்கும். அடியாத்தாடி, பவர் பேங்கால இவ்ளோ நன்மைகள் இருக்கா? எக்கா சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம்க்கா. இப்போ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சார்ஜர் தான் இருக்கும், அதில் ஒரே ஒரு ஃபோனை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கும், அதில் ஒரு ஃபோனை சார்ஜ் ஏற்றிட்டு இருப்பாங்க. அல்லது ஒரே ஒரு செல்ஃபு கிட்ட தான் சார்ஜ் ஏற்றதுக்கு இடம் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் கூட நம்ம பவர் பேங்க் வச்சோம்னா நாம எங்கே வேணாலும் சார்ஜ் ஏற்றிட்டு போயிடலாம்க்கா. நிறைய சொல்லிக்கிட்டே போலாம்க்கா. என்ன பவர் பேங்க் தான் வாங்கணும். ஆமா, இவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பவர் பேங்க் என்னடி ரேட்டு? ரேட்டு என்ன பெரிய ரேட்டு, வெறும் 2000 ரூபா தான். என்னது 2000 ஓவாயா? ஆமா, நான் தான் சொன்னல 1008 பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய பவர் பேங்கை நீங்க ஒரு 2000 ரூபாய் கொடுத்து வாங்க மாட்டீங்களா? ஆமா, நீ என்னடி ரேட் கொடுத்து வாங்குன? நான் 500 ரூபாய்க்குள்ளாண்டாந்து 2000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கேன். இவளுக்கு வேற என்ன பாப்பாத்தி இப்படி கேட்குற? நான் ஒரு 100 ரூபாய் லாபம் தாண்டி வச்சு விற்கிறேன். ஒரு பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா எனக்கு 1900 ரூபா வருது. சரி, ஒரு 100 ரூபாய் லாபம் இருந்தாச்சும் நான் இந்த பஸ் சார்ஜ், அப்புறம் இதை கொண்டு போற லக்கேஜ் சார்ஜ், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு நாளை சம்பளம், இதெல்லாம் பார்க்க முடியும்டி. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு சின்ன பொண்ணு. சரி, 2000 ரூபாய் தந்துடுறோம். ஏண்டி வாங்கின விலைக்கு கொடுத்தா குறைஞ்சா போயிருவா? வரைக்கும் நிறைய பேர்த்த வித்திருப்பல்ல, அதுல லாபம் பார்த்திருப்பல்ல, எங்களுக்கு 1900க்கே குடுடி. எக்கா என்னக்கா இப்படி கசட்டுறீங்க? இதை வாங்குறதுக்கு நான் நீனு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அது எல்லாமே கலர் கலராக தான் கிடைக்கவே கிடைக்காதுக்கா. ஒயிட் கிடைக்கும், இல்லாட்டி பிளாக் கிடைக்கும். என்கிட்ட மட்டும் தான் கலர் கலராக இருக்கு, வேணா வாங்கிக்கோங்க. மற்றவங்களுக்குலாம் கலராக இருக்கிறத பார்த்து 2200 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு 200 ரூபா சலுகை பண்ணுதேன். நீங்க வந்து கலர் கலராக இருக்கிறது வாங்கினாலுமே உங்களுக்கு 2000 ரூபாய் தான். ஓ அப்படியாட்டி? எனக்கு பச்சை கலர்னா ரொம்ப பிடிக்கும். பச்சை கலர்ல இருக்காட்டி? என்ன ராணிக்கு எப்படி கேட்டீங்க? இதோ பச்சை கலர் எடுத்தாரேன். பச்சை வேண்டாம், பச்சை வேண்டாம், ரோஸ் கலர் எடு. எடுத்தாச்சு. இதோ நீங்க கேட்ட கலர்ல அப்படியே கிடைச்சிருச்சு. இந்தாங்கக்கா. எப்ப இனிமேல் எங்க ஊருக்கு போனாலும் சார்ஜர் எடுத்துட்டு போண்டா, பவர் பேங்க் எடுத்துட்டு போனாலே போதும். சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு டார்க் ப்ளூ கலர்ல கொடுடி. இதோ டார்க் ப்ளூ கலர்ல பவர் பேங்க் இருக்கே. வாவ், இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டீ 2000 ரூபாய் தான். எனக்கு ஒரு சிவப்பு கலர் இருந்தா கொடுடி. இதோ நீங்க கேட்ட சிவப்பு கலர் இருக்குக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.